பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடம் இருக்கட்டும். கடவுள் வழியில் அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வடிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டிய சொல்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை எளிமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை உயர்த்தி எப்படியிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பதில். மாபெரும் சபையில் நாம் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. மாபெரும் சபையில் நாம் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோம் நிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு கொண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரின் நாடுவோர் அவரை புகழ்வதாக. அவர்கள் இதையும் என்றென்றும் வாழ்வதாக. பதில். மாபெரும் சபையில் நாம் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூவுலகின் கடைகளை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிறை இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். ஏனெனில் அரசு ஆண்டவருடையது, பிற இனத்தார் மீது அவர் ஆட்சி புரிகின்றார். மண்ணில் செல்வர் யாரும் அவரை பணிவர். பதில். மாபெரும் சபையில் நாம் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பார். இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்ற பதில். மாபெரும் சபையில் நாம் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களும் ஒருவர் இயேசுவிடம் இறையாட்சியில் ஒரு பேர் பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரமாகவே அவர் அழைப்பு பெற்றவரிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள்,
எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொல்றார். அவர்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவரால் சாப்பிடும்போது சொல்ல தொடங்கின. முதலில் ஒரு வயதோடு வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டியேன் என்றார். நான் 5 மாதங்கள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டியேன் என்றார். வேறொருவர் எனக்கு இப்போது நான் திருமணம் ஆயிற்று, ஆகையாக என்னால் வர முடியாது என்றார். திரும்பி வந்து தலைவர் வீட்டு உரிமையாளர் தம் பணியாளர்கள் நகரில் வீட்டிற்கும் சதுகளுக்கும் ஏழை உடல் உணவற்றோர், பார்வையற்றோர், கால் உணவற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாழ்கிறார். பின்பு பணியாளர் தலைவர், நீ படித்தவர்களை செய்தாயிற்று, இன்னும் இடவேற்கிறது என்றார். தலைவர் பணியாளரை நோக்கி, நீ வழியோர்களில் அடைப்பாளர்கள் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வார்கள். அடைக்க பெற்றவர்கள் எவரும் என்னுடைய விருதை சுவைக்கப் போவதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இறையாட்சியிலே நாம் எல்லோரும் பங்குபெற வேண்டும் என்று நினைவு கொள்கிறார். தன்னிடம் உபதேசத்தை எவரும் அழித்திடாமல் காப்பதே தந்தையின் திருவுளம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்திலே சொல்றார். தந்தையை என்னிடம் உபதேசித்தவர்கள் எவரும் அழிவுறாமல் இறுதி நாளில் எல்லோரையும் நான் உயிர் தரச் செய்ய வேண்டும். இதுவே மருத்துவம். ஆக எல்லோரையும் உயிர் தரச் செய்ய வேண்டும், தனது இறையாட்சியிலே பங்கு பெற வைக்க வேண்டும், தனது அதிகாரிகளை எல்லோரையும் அமர வைக்க வேண்டும், எல்லோருக்கும் ஆட்சி மணி மகுடத்தை சூட்ட வேண்டும், எல்லோரும் தந்தையோடும் மகனோடும் தூய ஆவியாரோடும் அந்த உணவு ஒன்றிலே விண்ணகத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் தந்தையின் விருப்பமாக இருக்கிறது. அந்த இறையாட்சியை நம்மை பங்கு வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற ஒரே பேரான அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இறைவன் தன் அழைப்பு எல்லா மக்களுக்கும் அவர் அனுப்பினார், எல்லோருக்குமாக அழைத்தார். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமான இந்த அழைப்பாக. ஆனால் யூதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், நாம் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள். எனவே நமக்கு யூதர்கள் என்பதற்காக, கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் என்பதற்காக நமக்கு இறையாட்சி விண்ணகம் ஏற்கனவே சொந்தமாகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டார்கள். இல்லை, நமது பிறப்பினால் விண்ணகம் நமக்கு சொந்தமாகவில்லை. நமது வாழ்க்கையுடைய எதிரினால் நமக்கு விண்ணகம் சொந்தமாகி கொள்வதில்லை. நமது திருமணத்தினால் நமக்கு விண்ணகம் சொந்தமாவதில்லை. நமது ஜெப வாழ்க்கையினால் விண்ணகம் நமக்கு சொந்தமாவதில்லை. நமது நற்செயலால் மட்டுமே, நமது வாழ்க்கை முறையினால் மட்டுமே விண்ணகத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். ஆக இறைவனுடைய அழைப்பை அவர்கள் தவற விடுகிறார்கள். எவ்வாறு உலகத்தின் மனநிலையை கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்களை சிந்திக்கிறார்கள், உலகத்தோடு வாழ்கிறார்கள். யோவான் சொல்வார், உலகத்தோடு நட்புறவு கொள்கிறவர்கள் கடவுளுக்கு பகையாளிகள். ஆக இந்த உலகத்தினுடைய காரியங்களில் ஈடுபட்டு கடவுள் அழைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லா மக்களுக்கும் நான் சொல்வார் அதை செய்கிற 21ஆம் அதிகாரத்திலே, இதோ உங்களுக்கு முன்பாக பாவிகளும் விபச்சாரிகளும் வயதினரும் பின்னர் செலுத்துவார்கள். ஆக நமக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது திருமணம் பெற்ற மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நமக்கு முன்பாக நம்மை விட வேறொரு நிலையில் இருப்பார்கள். அவர்கள் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பினார்கள். இரண்டாவதாக என் செயல்கள் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அவர்கள் விசுவாசித்தார்கள். இரண்டு காரியம். ஒன்று, கடவுளின் வார்த்தையை பின்பற்றுதல், அவர் வார்த்தையை கேட்பது. இரண்டாவதாக கடவுளுடைய செயலை நம்புதல், விசுவாசித்தல். ஆக இந்த கடவுளுடைய செயல்பாடு என் வாழ்க்கையிலே எத்தனை மாற்றத்திற்கு அழைக்கிறது. இந்த அழைப்பு எனக்கு இறை மனநிலையை கொடுக்கின்ற ஒரு அழைப்பு.
அழகாக இந்த முதல் வாசகம் சுட்டி காட்டியது. இந்த பவுல் கிறிஸ்துவினுடைய இறைத்தன்மையை முதலில் சொல்கிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர், இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் முதலில் இறைவன். எழுதின யோவான் தனது நற்செய்தியின் முதல் துவக்கத்திலே முதல் வசனத்திலே சொல்வார். யோவான் 1:1 முதல் 3 வசனங்கள் 14 வசனங்களை படித்தால் நமக்கு தெரியும். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு மனிதராய் நமக்காக மாறியது. ஆக கடவுளாகிய தேவன், வார்த்தையான தேவன் மனிதரானார். ஆக கடவுளுடைய இறைத்தன்மை, இயேசு முதலிலே இறைவன், அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்திவிட்டு அந்த இறைவன் எவ்வாறு மனிதரானார் இதெல்லாம் இறைவனுடைய இரண்டு தன்மைகளை நாம் சோதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முற்றிலும் 100% முற்றிலுமாக இறைவன், முற்றிலுமாக மனிதன், முற்றிலுமாக மனிதன். ஆக இந்த இரண்டு இறைத்தன்மைகளை இந்த முதல் வாசகம் விளக்குகிறது. ஆக இறைவனாய் இருந்தவர், கடவுளாய் இருந்தவர் என்ன, எப்படியாக மாறினார், எதை அவர் இழந்தார், அவருடைய மனநிலை என்ன, அவருடைய மனநிலை என்ன தெரியுமா? 6 காரியங்களை சொல்கிறார். அவர் 6 காரியங்களை இழந்ததால் 6 அபிஷேகங்களை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இறைவனாய் இருந்தவர் மனிதனானார். மனிதனாவதற்கு 6 காரியங்களை அவர் இழக்க வேண்டியிருந்தது. என்னென்ன என்று முதல் வாசகத்தில் பவுல் அழகாக சொல்கிறார். 1, தம்மையை வெறுமையாக்கினார். முதலிலே அவர் வெறுமையாக்கினார், இறைவன் என்ற அந்த நிலையை வெறுமையாக்கினார். இரண்டாவதாக வெறுமையாக்கி அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார். ஆக வெறுமையாக்குதல் என்பது ஏதோ வார்த்தைகள் அல்ல, செயல்படுகிறோம். கடவுள் அடிமையை ஏற்றுக்கொண்டார், மனித உருவை ஏற்றுக்கொண்டார், மனிதனுக்கு ஒப்பார். ஆக 1 வெறுமையாக்குதல், 2 அடிமை நிலை என்று, 3வது மனிதனுக்கு ஒப்பாக அவர் மாறினார். மாறி சாவை ஏற்றார். 4வது அவர் ஏற்றுக்கொண்டது சாவை. ஆக கடவுள் தன்மையை அவர் எடுத்து மனித தன்மையை ஏற்றுக்கொண்டார். 6 மனித தன்மைகள். 4வது தான் சாவை ஏற்றுக்கொண்டது. கடவுள் சாவதில்லை, கடவுளை சாவு தீர்க்காது, கடவுளுக்கு சாவு இல்லை. ஆனால் மனிதனாக அவர் உலகத்தில் தோன்றியதால் சாவை ஏற்றுக்கொண்டார். 5வதாக எத்தகைய சாவு? சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை சாவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்? தந்தையின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னையே தாழ்த்திக் கொண்டார். 6வதாக கீழ்ப்படிதல், தாழ்த்திக் கொள்ளுதல். இதை இந்த 6 தன்மைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இறைவனாய் இருந்தவர் இந்த 6 தன்மைகளை, மனித தன்மைகளை, இந்த மனித தன்மையை ஏற்றுக்கொண்டதால் இறைவன் என்று செய்கிறார். தந்தையான இறைவன் அவருக்கு மீண்டுமாக இறைத்தன்மையை கொடுக்கிறார். மீண்டுமாக இறைத்தன்மையை ஒரு எத்தகைய இறைத்தன்மை? மீண்டும் 6 விதமான இறைத்தன்மைகளை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். 1, அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். ஆக மேலிருந்து கீழ் வந்தவர் மீண்டுமாக தந்தை அவரை மேலே உயர்த்துகிறார். தான் மீண்டும் அந்த இறைமகன் இறைவனுடைய அந்த நிலையில் அவரை உயர்த்துகிறார். இரண்டாவதாக அவருடைய பெயர், அவருடைய பெயர் வார்த்தையானவர். ஆனால் என்ன பெயர் ஏற்றுக்கொண்டார்? தெய்வம், கடவுள், வார்த்தையானவராய் இருந்தவர் இயேசு என்ற மனித பெயரை ஏற்றுக்கொண்டார். இயேசு என்ற மனித பெயரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பெயரை மீண்டும் இறைவன் பெயராய் கொடுத்தார். அவருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை அளித்தார். 3வதாக இந்த இயேசுவின் பெயருக்கு மனித உருவிலே தோன்றிய அவர் மனித பெயரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பெயரை மீண்டும் இறை பெயருக்கு உயர்த்தினார். எவ்வாறு? அவருடைய பெயருக்கு 1 விண்ணவர், 2வதாக மன்னவர், 3வதாக கீழோ, 4வதாக மேலோ, அனைவரும் மன்னிக்கிறவர். ஆக இந்த 4 காரியங்கள். ஆக 1 விண்ணுலகோ, மண்ணுலகோ, கீழுலகோ அனைவரும் மன்னிக்கிறவர். நம் கடவுளின் மாட்சியை ஆண்டவர் அழைக்கிறவர். பாருங்கள், முதலிலே அவர் கடவுள் நிலையை இழந்தார். கடைசியாக அவர் இருந்ததால் ஆண்டவர் தந்தையாக இறைவன் மீண்டும் அவருக்கு அந்த கடவுள் நிலையை உயர்த்தினார். எல்லா நாளும் அவரை ஆண்டவர், கடவுள், தெய்வம், இறைவன் என எல்லா நாளுமே அழைக்கிறோம். ஆக பவுல் சொல்வதை போல இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என அறிக்கையிடுவோர் அனைவரும் வருவர். ஆக
கடவுளாய் இருந்தவர் மனிதனாய் நமக்காக மாறினார். மனித நிலையை ஏற்றுக்கொண்டார், மனிதனுடைய இயல்பை ஏற்றுக்கொண்டார், மனிதனுடைய துன்பங்கள், துயரங்கள், பாவங்கள், சாபங்களை ஏற்றுக்கொண்டு சாவை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார். எனவே அவர் மீண்டும் இறைவனாய் மகிழ்வின் தேவனாய் அவர் உயர்த்தப்பட்டார். ஆக நீங்களும் நானும் அதே நிலையில் உயர்த்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் புனித நிலையில் உயர்த்தப்பட, புனிதர்களாக மாற, புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த 2 காரியங்களை திரும்ப திரும்ப சிந்திப்போம். ஒன்று, நமது நிலையாமை, இந்த நிலையாமை, இந்த உலகத்தின் நிலையாமை. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நமக்கு வைத்திருக்கின்ற இந்த நிலையாமையுடைய பயன், விண்ணகத்தின் நிலையான தன்மை, மாற்றம். இந்த உலகத்திலே நமக்கு நிலையற்ற எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் நிலையான விண்ணக அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நம்மையே தயாரிப்போம். எனவேதான் இந்த மாதம் முழுவதும் நாம் எதிர்ப்புகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த விண்ணக நிலையை மாற்றியை அடைய முடியாத ஆன்மாக்கள், புத்தரிக்க ஆன்மாக்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவர்களுடைய அடுத்த அந்த மகிழ்ச்சி புரிதல், அதற்காக நாம் நம்மை தயாரிப்போம். தயாரிக்கின்ற அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய மாணவர்களை கொண்டிருப்போம், தெய்வங்களாக காப்போம். இறை ஆசிரியர் பெறுவோம். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மாணவர்கள் இந்த வழி எல்லாரோட இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பிரார்த்தங்கள். ஆகவே உமக்கு ஏற்றக்கூடிய தூய காணிக்கையாக அமையச் செய்தவர்களும் அது எங்களுக்கு ஒரு இடத்தில் புனித கொடையாகவும் விளங்கச் செய்கிறாக. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமையை இருக்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்கிற அவர் ஒருவரே சாவல் திருவிழமானார். ஆகவே வாழ்ந்தோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உங்களை உடனேற்றி மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் சொல்வதாவது. Amen.
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவர் மாறுவதாக அவர் பாடுபட்ட உடன்படிந்து நம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். இதை இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் கிண்ணத்தை எடுத்து வைக்கும்போது தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்குகிறவர் டிசம்பரிலிருந்து அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆற்றலையும் மனசையும் பெருகச் செய்ய
இவ்வாறு விண்ணகங்களை அடையாளங்களால் பெற்ற நாங்கள் உமது கொடையாற்றில் அவைகளை வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் நலம் பெறவும் நாமும் உம்மிடமிருந்து விடுதலை பெறவும் என்று நம்பிக்கையோடு தேவனுடைய திருமுகத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு, உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.